வணக்கம் நண்பா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏஐ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆமாங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி உலகத்துல இன்னைக்கு வேகமா ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஏஐ நமக்கு எவ்வளவுலாம் உதவிட்டு இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு சில பேருக்கு அது வெளிப்படையா தெரியும், ஒரு சில பேருக்கு இது உதவுறது நமக்கு ஏஐ தானாங்கிறது தெரியாம கூட சில பேர் அதை அனுபவிச்சு வர்றாங்க. ஸோ அப்படி என்னென்ன பயன்பாட்டுகள்லாம் நமக்கு வந்துட்டு இருக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவா வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சுகாதாரம், நிதி, பொழுதுபோக்கு போன்ற துறைகளை எப்படியெல்லாம் ஏஐ செயல்படுது. ஸோ ஏஐ கருவிகளை வச்சு நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம், யூடியூப்லேயோ வேறு ஏதோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயோ ஏதோ ஒன்று பார்க்குறோம்னு வச்சுக்கலேன். அந்த ஒரு வீடியோ ரிலேட்டடாக நமக்கு எந்தெந்த ஒரு வீடியோலாம் நமக்கு அது காட்டணுங்கிறது அதாங்க. இப்படிப்பட்ட இந்த ஏஐ உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வசிக்கக்கூடியது நம்ம ChatGPT. ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தேவையோ, உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் தமிழ்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயோ நீங்கள் அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது பர்ஃபெக்டான ஒரு ரிப்ளை அது பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் யாருக்கிட்ட எந்த உதவி கேட்குறேன்னே தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கையில் நம்மகிட்ட ஃபோனை வச்சுட்டு போக்கு போன்ற துறைகளை எப்படியெல்லாம் ஏஐ செயல்படுது. ஸோ ஏஐ கருவிகளை வச்சு நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம், யூடியூப்லேயோ வேறு ஏதோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயோ ஏதோ ஒன்று பார்க்குறோம்னு வச்சுக்கலேன். அந்த ஒரு வீடியோ ரிலேட்டடாக நமக்கு எந்தெந்த ஒரு வீடியோலாம் நமக்கு அது காட்டணுங்கிறத நாம முடிவு பண்ணுறதை விட ஏஐ தான் நமக்கு முடிவு பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ அடுத்த வீடியோ நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றிலும் ஏஐயோடைய முக்கியத்துவம் பங்களிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது.